சென்னையில் பெண்களை குறிவைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஈரானிய கொள்ளையர்களில் முக்கிய குற்றவாளியை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். விசாரணைக்கு அழைத்துச் சென்ற இடத்தில் போலீசாரை தாக்க முற்பட்ட குற்றவாளியின் மார்பில் தோட்டா பாய்ந்ததன் பகீர் பின்னணி என்ன? சென்னையில் தனியாக சென்ற பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டு 220 சிசி திறன் கொண்ட பைக்கில் கொள்ளையர்கள் மின்னல் வேகத்தில் சென்ற காட்சிதான் இது. பைக்கில் சீறி பாய்ந்து விமானத்தில் பறந்து செல்ல முயன்ற ஈரானிய கொள்ளையர்களை சிங்கம் படபாணியில் சேசிங் செய்து போலீசார் தட்டி தூக்கி உள்ளனர். தலைநகரை அலறவிட்ட கொள்ளையர்களை 3 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்து கெத்து காட்டி உள்ளனர். நடந்தது என்ன? சென்னையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் கடைக்கு சென்ற பெண்கள் மற்றும் வயதானவர்களை டார்கெட் செய்து அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறின. 1 மணி நேரத்திற்குள் வேளச்சேரி, திருவான்மியூர், அடையாறு, சைதாப்பேட்டை என அடுத்தடுத்து 6 இடங்களில் பெண்களின் கழுத்தில் இருந்த செயினை அறுத்து கொண்டு முகமூடி கொள்ளையர்கள் தப்பிச் சென்றனர். இந்த தகவல் காட்டு தீயாக பரவியதும் அனைத்து காவல் நிலைய போலீசார் உஷாராகினர். கொள்ளையர்கள் விமான நிலையம் நோக்கி செல்வதை அறிந்த போலீசார் அங்குள்ள அதிகாரிகளையும் உஷார்படுத்தினர். அத்துடன் தெற்கு மண்டல இணை ஆணையர் டி வி சக்கரவர்த்தி மற்றும் மீனம்பாக்கம் விமான நிலைய காவல் ஆய்வாளர் பாண்டி தலைமையிலான போலீசாரும் அங்கு விரைந்தனர். இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் போர்டிங் பாயிண்ட் ஏரியாவுக்கு சென்ற ஒருவர் உடனடியாக தனக்கு விமான டிக்கெட் வேண்டும் என்று கேட்டுள்ளார். அவர் பெண்கள் அணியும் நகைகளையும் போட்டிருந்ததால் அங்கிருந்த ஊழியர்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. அடுத்த சில நிமிடங்களில் போலீசாரும் அங்கு வந்ததும் மத்திய தொழிற் பாதுகாப்பு படையினருடன் சேர்ந்து விசாரணையை நடத்தினர். அப்போது போர்டிங் பாயிண்டில் நின்று கொண்டிருந்தவர் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டவர் போன்று தெரிந்தாலும் அவரின் ஆடைகள் வேறாக இருந்ததால் போலீசார் சற்று குழம்பவே செய்தனர். இருந்தபோதும் தங்களது நுண்ணறி பார்வையை வீசியதில் வழிப்பறியில் ஈடுபட்டவரின் காலணியும் அந்த நபர் அணிந்திருந்த காலணியும் ஒன்றாக இருந்ததை கண்டுபிடித்து தட்டி தூக்கினர். மற்றொரு கொள்ளையன் ஹைதராபாத்திற்கு புறப்பட தயாரான விமானத்தில் இருந்ததும் தெரிய வந்தது. உடனடியாக துரிதமாக செயல்பட்ட போலீசார் சிங்கம் பட பாணியில் விமானத்திற்குள் ஏறி அங்கு அமர்ந்திருந்த கொள்ளையனை சட்டையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தனர். விசாரணையில் விமானத்திற்குள் சிக்கியவர் 26 வயதான ஜாஃபர் குலாம் ஹுசைன் என்பதும் போர்டிங் பாயிண்ட் பகுதியில் கைதானவர் சூரஜ் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஈரானிய கொள்ளையர்கள் என்பதும் அம்பலமானது. அவர்கள் கொள்ளையடித்த நகைகளை தங்களது கூட்டாளி சல்மான் என்பவரிடம் கொடுத்துவிட்டு விமானம் மூலம் தாங்கள் தப்பிச் செல்ல திட்டமிட்டதாகவும் கூறினர். சென்னை ரயில் நிலையத்திலிருந்து விஜயவாடா நோக்கி சென்ற பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயிலில் சல்மான் செல்வதும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ரயில் பெட்டியில் தேடுதல் வேட்டை தொடர்ந்தது. ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே ரயில் சென்றபோது கழிவறையிலிருந்து வெளியே வந்த சல்மானை போலீசார் கோழியை அமுக்குவது போல அமுக்கி தூக்கினர். கைது செய்யப்பட்ட அவரோ வழிப்பறி செய்த நகைகள் தன்னிடம் இல்லை என கூறி கையை விரித்துள்ளார். அதை கேட்டதும் போலீசார் கண்கள் சிவந்தனர். உடனே சென்னையில் கைதான ஜாஃபரிடம் போலீசார் தங்களது வாணியில் கிடுக்குப்பிடி விசாரணையை நடத்தினர். அதில் தரமணி ரயில் நிலையம் அருகே திருட்டு நகைகளை மறைத்து வைத்திருப்பதாகவும் சென்னையில் உள்ள தனது கூட்டாளி ஒருவன் அதை எடுத்து விடுவான் எனவும் ரகசியத்தை உடைத்துள்ளார். உடனடியாக சுதாரித்த போலீசார் இரவோடு இரவாக ஜாஃபரை அடைத்துக் கொண்டு தரமணி ரயில் நிலையம் பகுதிக்கு வந்தனர். நகைகளை எடுப்பது போன்று பாவலா காட்டியவர் திடீரென அங்கு மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி மிரட்டி தப்பி போட முயற்சித்துள்ளார். அப்போது போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் ஜாஃபரின் மார்பில் தோட்டா துளைத்தது. அதில் நிலைகுலைந்து சரிந்து விழுந்தவரை போலீசார் மீட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இதையடுத்து ஜாஃபர் உடலை உடற்கூராய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஜாஃபர் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஓசூர் பகுதிகளில் அடுத்தடுத்து 12 செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் பெங்களூருவிலும் இதுபோன்று அடுத்தடுத்து கைவரிசை காட்டி தப்பித்திருக்கிறார். பல மாநிலங்களில் 50க்கும் மேற்பட்ட வழிப்பறி கொள்ளை வழக்குகள் ஜாஃபர் மீது நிலுவையில் உள்ளதும் அம்பலமாகி இருக்கிறது. இதனால் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பே அவரை தேடப்படும் குற்றவாளியாக மும்பை போலீசார் அறிவித்துள்ளனர். ஈரானி கொள்ளை கும்பலின் முக்கிய நபர்களில் ஒருவராக மிரட்டி வந்த ஜாஃபர் தற்போது என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.